திருத்தணி தலம் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படுகிறது. இங்குள்ள முருகன் கோயில் பக்தர்கள் மனம் குளிரும் இடமாகும். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அந்த உக்கிரத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முருகன் தேர்ந்தெடுத்த இடமே இந்த தணிகை மலை. அதனால்தான் இத்தலத்திற்கு சினம் தணிந்த இடம் என்ற பொருள் தரும் வகையில் திருத்தணி என்று பெயர் வந்தது. அழகிய வள்ளி, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ யார்? இது அன்பின். இறுதியில் விநாயகப் பெருமானின் உதவியுடன் யானை மிரட்டல் லீலை வள்ளியை மனம் முடித்து இந்த மலையிலேயே தங்கி அருள் புரிவதாக கூறப்படுகிறது. வள்ளியை மணந்த பிறகு தேவேந்திரன் தனது மகளான தெய்வ யானையையும் முருகனுக்கு மனம் முடித்து வைத்தார். அப்போது சீதனமாக தனது பட்டத்து யானையான ஐராவதத்தை வழங்கினார். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும் வகையில் இந்த மலைக்கோவிலுக்கு 365 படிகள் உள்ளன. ஒவ்வொரு படியும் ஒரு நாளை குறிக்கிறது. இங்கு முருகனுக்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம் மிகவும் பிரபலம். இந்த சந்தனம் பக்தர்களுக்கு மருந்தாக வழங்கப்படுகிறது. மலையடிவாரத்தில் உள்ள இந்த தீர்த்தத்தில் நீராடுவது பாவங்களை நீக்கும் என்பது நம்பிக்கை. தணிகையில் அமர்ந்தவனை நினைத்தால் நம் வாழ்வில் உள்ள கவலைகள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகள் அனைத்தும் தணியும். மனதில் குழப்பம், பயம் அல்லது தீராத கவலை இருப்பவர்கள் திருத்தணி முருகனை நினைத்தால் போதும், அந்த கவலைகள் அனைத்தும் தணியும். நீங்களும் திருத்தணிக்கு சென்ற அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கந்தனுக்கு அரோகரா.